Welcome back to Darshan English. இன்று நாம் participle இதை பற்றி பார்ப்போம். சரியா? பார்ட்டிசிபிள்னா தமிழ்ல சொன்னா அதனுடைய விளக்கம் வினை எச்சம். வினை எச்சம் என்பது இப்போ முதல்ல தமிழ்ல படிப்போம். தமிழ்ல முதல்ல தெரிஞ்சாதான் ஆங்கிலத்துக்கு அது எழுது. செய் என்ற வினைச்சொல்லுக்கு செய்ய, செய்து என்று வரும் வாய்ப்பாட்டு வினை எச்சங்கள் படிச்சிருப்போம் சின்ன பிள்ளைகள். அவன் செய்கிற வார்த்தைக்கு செய்ய, செய்துன்னா எழுத வார்த்தைக்கு என்ன வரும்? செய், செய்ய, செய்து. எழுதுன்னா எழுத, எழுதி. பாடுன்னா பாட, பாடி. ஓடுன்னா ஓட, ஓடி. இதை வச்சு நம்ம வாக்கியம் வருவோம் இல்ல? இப்போ ஓடன்ற வார்த்தையை வச்சு வாக்கியம் வருதா? அவன் முன்னால் ஓட, அவன் மனைவி பின்னால் ஓடினாள். அவன் வேகமாக ஓடி கீழே விழுந்தான். தமிழ படிக்கிறோமா? இப்போ அதே மாதிரி பாருங்க, பார்ட்டிசிபிள்ங்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்றோம். முதல்ல பார்ட்டிசிபிள்னாலே இப்போ நம்ம டூ வர்க் படிச்சிருக்கோம் இல்லையா? டூ வர்க்ல டூ ஃபார்ம் இது ப்ரெசன்ட் டென்ஸ், டிட் ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸ், இது என்னது டூயிங், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அதே மாதிரி தன்னுன்னா என்னது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் படிச்சிருக்கோமா? அதே மாதிரி இது டூ வர்க். பி வர்க்ல என்ன சொல்லும்? இஸ், வாஸ், ஆர், வேர், வில் பீங்கிறோம். இதனுடைய பி வர்க்ல பிரசன்ட் பார்ட்டிசிபிள் பீயிங், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பீயிங். அன்னைக்கு இந்த வெறுப்பவளையும் சொல்லி திரும்ப சொன்னேன். அதே மாதிரி ஹேவ் வர்க்ல ஹேவிங், had. இது நல்லா தெரிஞ்சிருக்கும். சரியா? இப்போ நல்லா பாருங்க, ஒண்ணு வேண்டாம். முதல்ல தமிழ்ல படிக்கும். அவன் பார்ட்டிசிபிள்னா டூயிங், டன். அவ ரன்னுன்னா வார்த்தை இங்க என்ன வரும்? ரன்னிங். ரைட்னா ரைட்டிங், ஸ்லீப்னா ஸ்லீப்பிங், பிளேன்னா பிளேயிங். பட் இதை நம்ம டிஃபரெண்ட் இதுவாக டென்ஸ்ல படிச்சிருக்கோம். அது இல்லை, இதனுடைய அர்த்தம் இங்க வித்தியாசமா வரும். அதே மாதிரி தான் இது. பீயிங்னா இரு, பீன்னா இரு, பீயிங்னா இருக்க. ஹேவ்னா வைத்திரு, ஹேவிங்னா வைத்திருக்க. இதை ஞாபகம் வச்சிருக்கோம். இப்போ அவன் தமிழ்ல படிப்போம். அவன் வேகமாக ஓடினான். அவன் கீழே விழுந்தான். நான் என்ன சொன்னேன்? ஓடுன்ற வார்த்தைக்கு வினையெச்சம் ஓட, ஓடி. இப்போ இந்த வாக்கியத்தை ஒண்ணு பண்ணணும். பொதுவாகவே பார்ட்டிசிபிளுடைய யூசேஜ் என்னன்னா டு கனெக்ட் டூ சென்டென்சஸ். இரண்டு வாக்கியங்களை சேர்ப்பதற்கு தான் இது அதிகம் பயன்படுத்தப்படுகிறது.
சரியா? இங்க பாருங்க, அவன் வேகமாக ஓடினான். இப்போ ஓடங்க வார்த்தைக்கு ஓடிங்கிறது தானே வினைச்சம். இதை இப்போ ஒரே வாக்கியமா மாற்றணும். சப்ஜெக்ட் 2 இருக்கு, அவன் 2 வேர்டு இருக்கு, 2 இல்லை, ஒரு சப்ஜெக்ட் 2 வேர்டா இருக்கு. இதை கட் பண்ணலாமே. ஓட ஓடி தானே, இது வேண்டாம் இல்லையா? இது எவ்வளவு வாக்கியமாக்குங்க. வேகமாக ஓடி அவன் யார்? அவன் கீழே விழுந்தான். வந்துட்டா? ஓடங்கிற வார்த்தையுடைய வினையச்சம் அதை ஓடின்னு மாற்றி எவ்வளோ அருமையா ஒரே வாக்கியமா மாத்திருக்கோம். இதே மாதிரி தான் ஆங்கிலத்தில். இப்போ பாருங்க, அவன் வேகமாக ஓடினான்னு அங்கே என்ன வரும்? he ran fast. அதே மாதிரி அவன் கீழே விழுந்தான்னா he fell down. அவன் வேகமாக ஓடி கீழே விழுந்தான்ங்கிற மாதிரி ஆங்கிலத்தில் he ran fast, he fell down. இதை இப்போ ஒரே சென்டென்ஸா மாற்றணும். ran என்னது? பாஸ்ட். இப்போ இங்க வெர்பை தான் சேஞ்ச் பண்ணணும். எப்படி பண்றோம்னா, நல்லா பார்த்துருங்க. தமிழ்ல செய்யுங்க வார்த்தைக்கு செய்ய செய்துன்னா, அதே மாதிரி ஓடு ஓட ஓடி. ஆங்கிலத்தில் ரன்னுன்னா வேர்டு, ரன்னிங் ரன்னிங் தான் வரும். பார்ட்டிசிபிள் வரும்போது இந்த ரெண்டுக்குமே மீனிங்ல ரன்னிங் ரன்னிங். அப்போ ரேங்க வார்த்தைக்கு பார்ட்டிசிபிள் என்னது? ரன்னிங். டூங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் டூயிங்னு தான் வரும். அப்போ ரன்னுங்கிறதுக்கு ரன்னிங். ரன்னிங்னா அர்த்தம் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரன்னிங்னா முந்தின கிளாஸ்ல என்ன படிச்சிருக்கோம்? ரன்னிங்னா ஓடுதல் படிச்சிருக்கோம். இங்க அப்படி இல்லை. இதனுடைய மீனிங் ஓட. ரன்னிங். இப்போ பாருங்க, நல்லா பார்த்துடுங்க. இந்த சென்டென்ஸை ஒன்னாக்க போறோம். இதை கட் பண்ணலாமா? இந்த ரன்னுங்கிறது அவன் எப்படி மாறும்? ரன்னிங்னு மாறுமா? இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி வரும்? ரன்னிங் ஃபாஸ்ட் he fell down. நல்லா பார்த்துடுங்க. ரன்னிங் ஃபாஸ்ட் he fell down. ரெண்டு சென்டென்ஸையும் ஒன்னாக்கிட்டோம். பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணி ரெண்டு சென்டென்ஸையும் அருமையா. இப்போ இது என்னது? பார்ட்டிசிபிள். ரன்னிங் ஃபாஸ்ட் he fell down. வேகமாக ஓடி அவன் கீழே விழுந்தான். இதே மாதிரி பாருங்க, இன்னொரு வாக்கியம் நான் சொல்றேன். இங்க பாருங்க, he நல்லா புரிஞ்சுக்கணும். he jumped, J-U-M, he jumped from the 3rd floor. He committed, C-O-M, committed suicide. இப்ப என்ன? அவன் 3வது மாடியில் இருந்து குதித்தான். அவன் தற்கொலை செய்து கொண்டான். இதை ஒண்ணாக்கலாம். எப்படி ஒண்ணாக்கலாம்? ரெண்டு இதுலுமே ஒரே சப்ஜெக்ட் தான், ஒரே வேர்டு தான். இதை க்ளோஸ் பண்ணலாமா? இப்போ ஜம்புங்கிறதுக்கு என்ன வரும்? அங்க ரேனுங்கிறதுக்கு ரன்னிங் வந்து, இங்க ஜம்புங்கிறதுக்கு அப்ப என்ன வரணும்?
சொல்லுங்க. கரெக்ட். ஜம்பிங். ஜம்பிங். இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி வரும்? ஜம்பிங் ஃப்ரம் த தேர்ட் ஃப்ளோர் he committed suicide. எப்படி? ஜம்பிங். ஜம்பிங் from the third floor he committed suicide. அப்போ இந்த ரெண்டு வாக்கியத்தை சேர்த்த வாக்கியம் எது? எவ்வளவு அருமையா வந்துருக்கு பாருங்க. இன்னொரு சென்டென்ஸ் பார்த்தா புடி கிடைக்கும் உங்களுக்கு. HEARD heard the noise. நான் சத்தத்தை கேட்டேன். I woke up. நான் எழும்பினேன். மாத்துக்கு பார்ப்போம், ஈஸியா இருக்கும். ஹியர் என்ன வரும்? ஒரே சப்ஜெக்ட் முதல்ல அடிக்கலாம். ஹியர்ங்கிறது என்ன வரும்? ஹியரிங். அப்ப என்ன வரும்? Hearing the noise, I நான் சத்தத்தை கேட்டேன், நான் எழும்பினேன். இப்ப பாருங்க, சத்தத்தை கேட்டு நான் எழும்பினேன். இதே மாதிரி இவன் பாருங்களா, he saw a snake. He ran away. He saw a snake, he ran away. அப்ப எப்படி வரும்? இங்கே மாத்திக்கலாம். இது வராது. இது என்ன வரும்? seeing a snake, he ran away. என்ன சென்டென்ஸ்? அதாவது நல்லா புடி கிடைக்கணும், அதுதான் நான் சொல்றது. The boy sang a song. He begged. கனெக்ட் பண்ணுங்க. ஒண்ணு. Singing a song, the boy begged. பாட்டு பாடி, ஒரு பாட்டு பாடி அந்த பையன் பிச்சை எடுத்தான். உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். நேற்று நம்ம படிச்சோம்டா, இதுக்கு முந்தின கிளாஸ்ல ஜெரண்ட் பாருங்க, சிங்கிங் இஸ் மை ஹாபி. இதுக்கும் என்ன வித்தியாசம்? கரெக்டா கண்டுபிடிங்க பாப்போம். இது ஜெரண்ட், இது பார்ட்டிசிபிள். இவ்வளவு நேரம் பார்க்க முடியா? அப்ப இது பார்ட்டிசிபிள், இது ஜெரண்ட். எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது? சிங்கிங் இஸ் இப்படியே வச்சு விடுமா, ஹிஸ் ஹாபி.
பாட்டு பாடுவது அவனுடைய ஹாபி. ஒரு பாட்டு பாடி அவன் பிச்சை எடுத்தான். என்ன வித்தியாசம்? டெக்ல கேட்பாங்க. இப்போ நல்லா பார்த்துடுங்க. எதுன்னா நான் சப்ஜெக்ட்னா என்ன சொல்லியிருக்கேன்? சப்ஜெக்ட்னா எது அல்லது யார், வேற எதுவுமே வராது. இந்த ரெண்டுல இந்த எதுங்கிற கேள்விக்கு எது ஆன்சர் கொடுக்க பாருங்க. ஒரு பாட்டு பாடிங்கிறது கேள்வி கொடுக்குதா, இல்ல சிங்கிங் பாடுதல்ங்கிறது கொடுக்குதா? இதுதான் கொடுக்குது. இது என்னது? ஜெரண்ட். ஜெரண்ட் தான் சப்ஜெக்ட் ஆகும். இது சப்ஜெக்ட் ஆகும். இது அப்ப எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? என்ன செய்து? அப்ப எதுங்கிற ஆன்சர் கொடுத்தா அது ஜெரண்ட், என்ன செய்துங்கிற ஆன்சர் கொடுத்தா பார்ட்டிசிபிள். இது மறக்கக்கூடாது. சரியா? இப்ப அதே மாதிரி இந்த பாருங்க, இதனுடைய யூசேஜ் வந்து நான் இப்போ ஒரு சில இப்போ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வச்சு நமக்கு என்ன யூஸ் என்னங்கிறதுல முதல் யூஸ் என்னன்னா, நம்ம ஒரு நவுனோட ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் சேர்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீப்பிங் சைல்டுன்னு சொல்றோமா? வீப்பிங் சைல்டு, டெவலப்பிங் கண்ட்ரி, வளர்ந்து கொண்டு வரும் நாடு. என்னது? பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஒரு நவுன். சொல்றோமா? ஒர்க்கிங் உமன் பாருங்க, ஒர்க்கிங் உமன். இதுக்கு 3 மீனிங் வரும் தமிழ்ல, நல்லா பார்த்துக்கணும். வீப்பிங் சைல்டுனா அழுது கொண்டிருந்த குழந்தை, அழுது கொண்டிருக்கும் குழந்தை, அழுது கொண்டிருக்கின்ற குழந்தை. பிரசன்ட் டென்ஸ்ல அழுது கொண்டிருக்கின்ற குழந்தை, அழுது கொண்டிருந்த குழந்தை, அழுது கொண்டிருக்கும் குழந்தை. இந்தியா இஸ் பாருங்க, இந்தியா இஸ் a developing country. அதே மாதிரி இந்தியா was a developing country in 1970 இல்ல 1990. அப்போ வளர்ந்து கொண்டு, இந்த மீனிங்ல வந்தா வளர்ந்து கொண்டிருந்த நாடு, இப்போ வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு, இனி வளர்ந்த நாடாகும். அது அடுத்த அர்த்தம். அதே மாதிரி ஐ saw a weeping child, அழுது கொண்டிருந்த குழந்தையை நான் பார்த்தேன். சரியா? அதே மாதிரி ஐ saw a working woman, நான் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் பெண்மணியை பார்த்தேன். இது அவ்வளவு என்னது? இனி இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு இதே மாதிரி பாருங்க. இப்போ பேண்ட் வுட், பேண்ட்னா எரிந்த மரக்கட்டை. இப்ப அதே மாதிரி சொல்லலாம் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இழந்த சந்தர்ப்பம். இதெல்லாம் என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளஸ் ஒரு நவுன் வருது, இதோட வரக்கூடிய நவுன். இது நமக்கு யூசேஜ் ஆகும். இப்ப இதே மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரி இருக்கு இல்லையா? 1990 இந்தியா வாஸ் a developing country. Now it is a developing country, but India will be a developed country. In few years. இல்ல in 5 years போட்டு விடுங்க.
ஆஃப் இன் 2020. இப்போ பாருங்க, இந்தியா வில் பி எ டெவலப்டு கண்ட்ரினா வளர்ந்த நாடு. அப்ப இந்தியா வில் பி எ டெவலப்டு கண்ட்ரி இன் 2030. புரியுதா? இதெல்லாம் எப்படி அதை யூசேஜ் ஆகணும்னு. சரி, இது போட்டோம். இனி இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, seeing a snake he ran away, running fast he fell down, hearing a noise I woke up, சத்தத்தை கேட்டு நான் எழுப்பினேன். அப்ப இதே மாதிரி நீங்க பாருங்க, இதே மாதிரி நீங்க பேப்பர்ல பார்க்கும்போது என்ன வரும், flagging off a new train in New Delhi, the Prime Minister said னு பேப்பர்ல இருக்கும். அதாவது flagging off னா a new train, ஒரு புதிய ரயிலை கொடியசைத்து வைத்து பிரதமர் இதை பேசினார். அதே மாதிரி இன்ட்ரடியூசிங் a new scheme, ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி பிரதமர் இதை கூறினார். என்ன introducing a new scheme? Prime Minister told that we all Indians should work hard to develop our country. அப்படி சொல்றது அப்படி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஆயிடும். அதே மாதிரி தான் இப்போ ரெடியூசிங் குறைத்து, reducing the bank rate, the finance minister told that. சரியா? அதே மாதிரி இன்னொரு நல்ல வார்த்தை இருக்கு, unveiling a statue of Mahatma Gandhi. The CM told this in Chennai on Wednesday. So இப்படிதான் வரும். ஆக செய்கின்ற வினை சொல்லுக்கு செய்து என்று அர்த்தம் கொடுக்கின்றன. அதான் வினை எச்சம். பார்ட்டிசிபிள்ங்கிறது அதுதான். இனி பாருங்க, இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, இப்ப நம்ம படிச்சது ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி தான் பாருங்க, the local people, ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், the local people stayed a dharna. They demanded இதை எப்படி இது பண்ணலாம்? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும், குழம்பவே வேண்டாம். The local people staged the dharna. They demanded for drinking water. அங்க முதல்ல என்ன பார்த்தோம், பார்ட்டிசிபிள் முதல்ல வரும், ஆனா அங்க பின்னாடி வரும். எப்படி வரும் பாருங்க, the local people stay, the local people, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். the local people ஒரு ஊருக்கு பேர் சொல்லி அதெல்லாம் போட்ட எக்ஸ்டென்ஷன் வந்து ஸ்டேஜ் தர்ணா அடிக்கிறேன், டிமாண்டிங் குடிநீர் கோரி அந்த மக்கள் என்னது ஒரு தர்ணா இருந்தார்கள். இப்போ அதே நீங்க பாருங்க, இன் மொஹஞ்சதாரோ ஹிஸ்டரி புக்ல இருக்கும், இன் மொஹஞ்சதாரோ சிவிலைசேஷன் எல்லாம் சரியா, the houses were built using baked bricks.